ஏன் ரமலான்ல நோன்பு வைக்கிறோன்னு கேட்டீங்க. ஸோ முஸ்லீம்கள் புனித விதமாக நினைக்கக்கூடிய திருக்குரான் வந்து இந்த மாசத்துல தான் நபிகள் நாயகம்க்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம நம்புறோம். நோன்பு வச்ச சதர் சாப்பிட்ட பிறகு உங்களை ரூம்ல விட்டுட்டு போனல, அப்ப நீங்க மட்டும் தனியா தூங்குறீங்க. அப்ப தண்ணி எதுவும் குடிச்சிங்களா? எதுவுமே குடிக்கல. இப்போ வர ஒண்ணுமே குடிக்கல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நோன்பு எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து ஏழைங்களோட பசியை உணர்றதுக்காக, இன்னும் மற்ற டயட்டுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செகண்ட் ரீசனாக இருந்தாலும் இறைவன் மெயின் ரீசனாக எதை சொல்கிறாங்கன்னா, இறையச்சத்தை கொண்டு வரதுக்காக தான் நோன்பு. அதாவது ஒரு ரூமில் நீங்கள் இருந்தீங்க, யாருமே பார்க்கல, உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, ஆனால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க. இறைவன் பார்க்குறான், யாருமே பார்க்கலனாலும் இறைவன் பார்க்குறான், நான் குடிக்க மாட்டேன். இந்த எண்ணத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த நோன்போட கம்ப்ளீட் ப்ராசஸ். அதாவது இந்த வந்து ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்கிறத மையமா வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். கண்டிப்பா இறைவனோட ஒரு இது தப்பு பண்ணுனா உங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க, போலீஸ் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் பார்ப்பாங்கன்னு கிடையாது. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான், அதுக்கு உண்டான தண்டனை வந்து கண்டிப்பா ஒரு நாள் உண்டு அப்படிங்கறத வந்து சொல்றதுக்காக வந்து மையமா வச்சதுதான் நோன்பு. அதுதான் மெயின். இறையச்சத்தை நீங்க பெறுவீங்க இறையச்சம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான்.